எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்துக்கிச்சுலே. ஸோ 17th 17th மேட்ச். ஸோ இன்னைக்கு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டிசி. ஸோ ஓவரால் சம்மரி எப்படி சொல்லணும்னு பார்த்தா, டிசி வந்து பயங்கரமா வந்து ஆடினாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பாட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரா மேட்ச் வந்து கொண்டு போனாங்க. என்னதான் வந்து சிஎஸ்கேல வந்து இங்க ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணாலுமே பவுலிங் அங்க ஒரு பெரிய சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா மேட்சுமே வந்து 100 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரை சேஞ்ச் பண்ணாலும் நாங்க அடிக்கிற அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு டிசி வந்து பொழந்து விட்டாங்க. அப்படியே இங்க வந்து பார்க்கும்பொழுது சிஎஸ்கே பேட்டிங் ஓரளவுக்கு கான்வே அவங்க இவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் பார்த்தா ஓப்பனிங் அங்க வந்து எதுவுமே சரிப்படல. லாஸ்டா வந்து தோனி வந்து ஒரு 30 ரன்ஸ் அவர் அடிச்சிட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓவராலா இருந்துச்சு. ஸோ இதை பத்தி நம்ம ஹாரிஸ் சிட்டிக்கு எப்போ வாங்க. ஹாரிஸ் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் யுவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமா இருப்பீங்க. பட் உங்களை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. சோகமா தான் இருக்கணும் நீங்க. இந்த சீசன் ஃபுல்லா அப்படிதான் நினைக்கிறேன். சரி, ஓகே. டிசி வர்ஸ் சிஎஸ்கேல என்ன நடந்துச்சுன்னா நிறைய நடந்துச்சு. ஆனா எல்லாமே நடந்தது டிசி பக்கம் தான். சென்னை பக்கம் உயிரே இல்லை மேட்ச்ல. ஸோ சேப்பாக்குங்கிற ஒரு கிரவுண்ட்ல வந்து ஹை ஸ்கோரிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து பிச்சை பாத்தீங்கன்னாலே தெரியும், ரெட் சாயில் அப்படியே சிவப்பு கலர்ல இருந்துச்சு பிச்சை. ஸோ பவுன்ஸ் ஆக போது, நல்லா அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட போறாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. டாஸ் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னைக்கு அட்வான்டேஜ். ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கேஎல் ராகுல் இன்னைக்கு சூப்பரா ஆடிட்டாரு. இன்னைக்கு டாப் கிளாஸ் ஆனாரு சீரியஸா. ரொம்ப எதுவுமே அவரு சான்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஈஸியா ஆடினாரு. சிக்ஸ் அடிக்க வேண்டிய அடிச்சாரு. பவுண்டரிஸ் போயிட்டே இருந்துச்சு, ரன் போயிட்டே இருந்தது. 182 போய் நிப்பாட்டினாங்க. ஆக்சுவலா 200க்கு மேல போயிருக்கணும். பட் சிஎஸ்கே டெத் ஓவர்ஸ்ல பத்ரினா நல்லா போட்டனால 180ல முடிஞ்சு. பட் இந்த சைடு நான் இது பேச விரும்பல. ஏன்னா அவ்வளோ ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்ல இருந்து. ஸோ மேட்ச் சம்மரி வந்து டிசி எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் தான் என்னன்னு தெரியாத ஒரு சிஎஸ்கே. அவ்வளவுதான். ஓகே. ஸோ கஷ்டமா ஆதி தான் இருக்கு. பட் உன்னோட ஓகே, நான் ஆதி கிட்ட போயிடலாம். கன்றா- ஸோ ரொம்ப கன்றாவியா மனசு உடைஞ்சி வந்து ஹாரிஸ் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு ஃபேன் பிளேயரா வந்து ஃபேன் பாயா வந்து எப்படி பேசுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே பேசினாரு. அண்ட் ஓகே, இந்த பக்கம் நம்ம ஆதி கிட்ட கேட்போம். ஆதி உன்னோட கருத்து சொன்னா நல்லா இருக்கும். கன்றாவியான ஒரு லாஸ் சிஎஸ்கேக்கு. வேற வார்த்தையே சொல்ல முடியல, அப்படிதான் இருந்துச்சு. நான் டெல்லி சூப்பரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். மேட்ச்ல டெல்லி சூப்பரா ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் சூப்பரா ஆடினாரு இன்னைக்கு. கூட கிளாசி அக்ஷர் ரோல்ஸ் பட்டேல், ராய்ஸ் ராகுல். கிளாசி ரோல்ஸ். அவன் பேக் விளாட்ல இன்னைக்கு. பட் அதுக்கு கொண்ட கேஎல் ராகுல் வந்து நல்லா முடிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க. ஸ்கோர் பார்த்தோன்னே தெரிஞ்சுச்சு, டவுட் தானே. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், கஷ்டம் தாங்க. இன்னைக்கு என்னன்னா கான்வே உள்ள வந்தா எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட ஸ்குவாட்ல இருந்து ஒரு 12 எடுக்க முடியும். ஒரு 12 எடுக்க முடியும்னா இதுதான் பெஸ்ட் 12 பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ எல்லாரும் வச்சாங்க. டாப் 3 நம்ம முக்கியமான பிளேயர்ஸ் கான்வே, ரச்சின், ருத்து, நம்பிக்கையான பிளேயர்ஸ் 3 பேருமே பவர் பிளேலே காலினா அவள்தான். மேட்ச் அப்படியே பாட கட்டிட்டாங்க. சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லதுக்கே இல்லை. எல்லாம் சோகமா தான் இருந்தோம் கடைசி வரைக்கும். விஜய் சங்கர் மட்டும் பாவம் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. பட் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவரை பிளேம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டம்தான் ப்ரோ. சரி, ஓகே. ஸோ அதுதான் ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான் ஃபைனலா இந்த பிச்சில் வந்து 150 மேல போச்சுன்னா, அட்லீஸ்ட் 170 அந்த மேல போச்சுன்னா வந்து ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. சேப்பாக்கில் அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அங்கே அடிக்கும் போதே செகண்ட் ஹாஃபுக்கு வந்து ஒரு ஓகே என்னடா இது ரொம்ப கஷ்டமான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் புது புது ஓப்பனிங் ஸ்குவாட் சேஞ்ச் ஆனதால ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் அதுவே முடியல. ஸோ விக்கெட்ஸ் ஃபாலாக என்னதான் எவ்வளவு பெரிய காரணமே இருந்தாலும் அவங்க ஸ்கோர் வரல அப்படின்னா ப்ரெஷர்ல வந்து தூக்கி அவுட் ஆகி தான் ஆகும். அதுவும் எட்ஜ் வாங்கி போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு இன்னைக்கு ஃபுல்லா மேட்ச். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்? ஸோ ஓகே, இந்த வாட்டி நம்ம ஆதி கிட்டே ஆரம்பிக்கலாம். ஆதி சொல்லுங்க. பெஸ்ட் பிளேயர்னா அப்போ அப்கோர்ஸ் பேட்டிங்ல வந்து கேஎல் ராகுல் தான். நல்லா தாங்கி பிடிச்சாரு. அதாவது ரொம்ப வித்தவுட் ஸ்ட்ரைக், டவுட். அதாவது எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் உள்ள இன்னிங்ஸ்ல கிடையாது. 150 அடிச்சாரு. சேப்பாக்கு அது போதும். கூடவே நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இவர் நல்லாவே அந்த இது பர்ஃபெக்டா இருந்துச்சு. மற்றபடி பவுலிங்ல தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டார்க் ஆகட்டும், ஸ்டார்க்கே ஒரு விக்கெட் எடுத்தாரு.
2 விக்கெட் எடுத்திருக்கணும், விட்டாரு. ஜெய்சங்கர் அவுட்டா இருக்க வேண்டியது விட்டாங்க. மற்றபடி அவங்க ஸ்பின்னர்ஸ் விபின் ராஜ் எல்லாமே நல்லா தான் விளையாடுனாங்க. ஸோ ஓவரால் அக்சர் பட்டேல் கேப்டன்சி அதை அப்ரிஷியேட் பண்ணும். எதுவுமே அழட்டிக்கல, ஜாலியா இருந்தாரு. என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாரு. ஸோ பெஸ்ட் பிளேயர் அக்சர் பட்டேல்னு சொல்லுவேன், கேஎல் ராகுல் தவிர அக்சர் பட்டேல். ஓகே ஓகே. ஹாரிஸ், உன்னோட பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா யாரை சொல்லுவேன்? பிளேயர்ஸ்னு வச்சுக்கலாம், பிளேயர் வேணாம். டுடேஸ் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா நான் வந்து விஜய் சங்கரை தான் சொல்லுவேன். 3 to 4 கேள்வி டிராப் போச்சு. சரி, ஆக்சுவலா ஓகே. அவர் தான் பெஸ்ட் பிளேயர் சிஎஸ்கே. சிஎஸ்கே கவர் செய்து அவர் பெஸ்ட் பிளேயர். ஸோ தாண்டி டிசி சைடு போயிடுறேன். நான் சும்மா தான் சொன்னேன். பெஸ்ட் பிளேயர் வந்து எனக்கு கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் தான் வந்து ஃபேப் வந்து இன்னைக்கு ஆக்சுவல் டிராப். ஆனாலுமே அந்த ஃபேப் டிராப் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் இங்க பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சாரு கேஎல் ராகுல். அவர் ஒரு ஆளா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு. கூட இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அவர் வந்து 180 போய் நிப்பாட்டிட்டாங்க. 180 வந்து சிஎஸ்கே சேஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. சேசிங்க்கு சிஎஸ்கே வந்து எப்படி சொல்றது, கடைசியா ரெய்னா இருக்கும் போது அடிப்பாங்க எல்லா ஸ்கோரையும். அதுக்கப்புறம் வந்து பெரிய சேசிங் எல்லாம் போவாங்கன்னு கேட்டா கிடையாது. ஸோ அந்த மாதிரி 180 போயிட்டு தைரியமா வராங்க ஓபனர்ஸ். என்ன நம்பிக்கையில வருவாங்க தெரியல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பல நாள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாச்சும் பண்ணணும். ட்ரையும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல மேட்ச்ல. ரொம்ப ஐசியூல வச்ச மாதிரி பிளாங்கா போகுது. ஆனா டிசி சைடு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கேப்டன்சி, பவுலர்ஸும் நல்லா போடுறாங்க. அவங்க ஆக்சுவலா குல்தீப் யாதவ்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அன்சன் ஹீரோவா இருக்காரு. அவர்லாம் ஈஸியா டப்பு டப்புன்னு போட்டு போயிட்டே இருக்காரு அவங்கள வச்சு நிப்பாட்டி. விஜய் சங்கருக்குலாம் 4 கேட்ச் மிஸ் ஆகுது. டிசி கம்ப்ளீட் இன்னைக்கு ஃபுல். என்னோட சூப்பர் ஸ்டார்ஸ்னாலே டிசியோட மொத்த டீமே நான் சொல்லுவேன். ஸோ அவங்க தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ். சரி, ஒன்று சொல்ல மாட்டேன். நம்ம சிஎஸ்கே சைடில் கலீல் அஹ்மத் நல்லா போட்டாரு. ஸோ அவர் கொஞ்சம் அப்ரிசியேஷன். அவர் மட்டும் தெரிஞ்சாரு, தனியா தெரிஞ்சாரு, பட் நல்லா போட்டாரு. ஓகே, டிக் போட்டுடலாம். ஹாரிஸ் டிக் போட்டுருவோம். போட்டுதான் சரி, வேற வழி இல்லைன்னா ஒரு ஆள் தான் உயிர் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் டிக் போடுவோம். வருத்தமா இருக்குடா டேய். சொல்லு. சரி, ஓகே, சூப்பரா சொன்னா நம்ம தலைவர் ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பரா பண்ணாரு. அண்ட் அவர் ஒரு ஓவர் தான் போட்டாரு, 5 ரன் கொடுத்தாரு. நினைச்சிருந்தா அவரே 4 ஓவர் போட்டிருக்கலாம். பட் அது பண்ணாம டீம் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு டீமுக்கு வந்து சூப்பரா ஃப்ளோவா கொண்டு போனதுல ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அதை தாண்டி ஓப்பனிங் வந்து என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க யாரும் அவுட் ஆனாங்க, யாரும் அந்த பேர் என்னது, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஜேஎஃப்எம் ஜேக் ஃப்ரேசர்னு சொல்லிட்டு டக் அவுட் ஆயிட்டாரு. ஜேக் அவர் ஃபெர்சன். என்னதான் போனாலும் பூரலும் கேஎல் ராகும் வந்து அது சூப்பரா கொண்டு போனாங்க. சோ அது வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் சூப்பரான கொடுத்தாரு. இன்னிங்ஸா. ஆக்சுவலா அபிஷேக் பூரா தான் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுதான் நீ சொன்னதுதான், பவர் பிளேயர்ல எந்த டீம் அடிக்குதோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சஸும் அப்படிதான் நடக்குது. ஸோ இப்படி இன்னைக்குமே அப்படிதான் நடந்துச்சு. சிஎஸ்கே வந்து நம்ம வந்து பெஸ்ட்ல இருக்கக்கூடாது, பெஸ்ட்ல தான் நம்ம சிஎஸ்கே பத்தி பேச போறோம். ஸோ பெஸ்ட் வந்து டீமா சொல்லணும்னா பெஸ்ட் வந்து டிசி, பெஸ்ட் வந்து சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இதை வந்து நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிப்போம். ஹாரிஸ், ஃபர்ஸ்ட் பிளேயரை சொல்லு. ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து எனக்கு ஒரே ஆள் தான். இப்படி கட்டி தொங்க விட்டுறேன், முகேஷ் சௌத்ரி. எதுக்கு போற எனக்கு தெரியவே இல்லை. அவர் என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு தெரியல. இதுல எல்லாம் பிட்ச்ல இதுல எல்லாம் நெட்ஸ்ல எல்லாம் என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு தெரியல. இத்தனைக்கு வந்து போன சீசன் ஃபுல்லா அல்ல, ஓகே. பட் சென்னையில அவர் வந்து நெட் பவுலரா தான் இருந்தார். இந்த சீசன் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் அட்டண்டன்ஸ் போட்டிருக்காரு கேம்புக்குள்ளே. வந்து இவ்வளவு தூரம் போட்டுட்டு ஒரு அவங்களாம் ஆடாம இல்ல, சரியா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல 19 ரன் கொடுக்குறாரு. அவர் ஆரம்பிச்சு விட்டது அந்த 180க்கு காரணம் அஸ்திவாரமே வந்து முகேஷ் சௌத்ரி தான். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எதுவுமே இல்ல அவர் பால்ல. ஈஸியா ஆடுறாங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வருது. இதுல ஸ்லோ பால் வேற போடுறாரு, என்ன ஒரு இதுன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி டோட்டல் அவுட், கேம்ல அவுட். ஏன்னா சென்னையில வந்து இன்னைக்கு வந்து போர் பவுலிங்ல அவர் தான் இருக்காரு ஃபர்ஸ்ட். வேற எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்ட். கலீல் 100 பத்ரினாலாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு போயிட்டாங்க. ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்ல. முகேஷ் சௌத்ரி ஓவர் எக்ஸ்பென்சிவ். இதுல வந்து ருத்ராஜ் வந்து அவருக்கு 3வது ஓவர் வேற கொடுக்குறாரு டெத் ஓவர்ல. அந்த ஒரு கேப்டன்சியோட தாட்டே வந்து எனக்கு அவ்வளவு கரெக்டா படல. ஏன்னா முகேஷ் சௌத்ரி வந்து அந்த டெத் ஓவர்ல கொண்டு வரணும்னு அவசியமே இல்ல. அவரே அடி வாங்கிட்டார் 2 ஓவர். பட் 3வது ஓவரையும் கொண்டு வந்தது வந்து ஒரு பெரிய மைனஸா, ஒரு பெரிய ஓட்டையா நான் பாக்குறேன் ருத்ராஜ் கேப்டன்சில. சோ செகண்ட் வந்து வேற வழியே இல்ல, எனக்கு பிடிச்ச பிளேயர் தான் நான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் ஒஸ்ட் பிளேயர்லாம் இன்னைக்கு அவர் ஆயிட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. சிவம் டூபே வந்து ஆக்சுவலா அவர் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி விக்கெட் போகும், உன் சார்பில் 40 ரன் அடிக்கணும், அதுதான் அவரோட வேலையே.
ஆனா அவர் இன்னைக்கு அதை பண்ணல. சோ ப்ரெஷர்னா எத்தனை மேட்ச் தான் அப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே இந்த சில மேட்ச்ல எல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரதான் செய்யும். அதுக்கு ஏற்று ஹேண்டில் பண்ணி அவங்க ஆடணும். அதுக்கு தான் அந்த மிடில் ஆர்டர்ஸே இருக்காங்க. சிவம் துபே வந்து பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் டீமுக்கு. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மர் டீமுக்கு. பட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உயிரே இருக்காது. அவருமே இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். புஷ்வான மாதிரி வர பார்த்தாரு, அப்படியே அமுங்கிட்டாரு. ஸோ சிவம் துபே வந்து இன்னைக்கு ஒரு இதா பிளேஸ் டு டெஸ்ட்ராயில வந்து சிவம் துபே. மூணாவதா விஜய் சங்கர். நான் விஜய் சங்கரை பிளேம் பண்ணணும்னு இல்ல, பட் அவர் வந்து பேட்டிங் ரொம்ப சுமாரு. 5 கேட்ச் 5 தடவை அவுட்ல இருந்து மிஸ் ஆகுறாரு. இன்னைக்கு அவருக்கு ஃபுல் லக் இருக்கு. அவருக்கு எல்லா பாலும் மாட்டல, ஓகே தான். பட் ஆனா அவர் வந்து ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படி சொல்றது, பாடையில எத்தனை போன மாதிரி அப்படியே போறாரு. இந்தா ஒரு ரன், 2 ரன், 3 ரன். சோ மேட்ச்ல எந்த இடத்துலயுமே அவர் வந்து ஒரு ஒரு இதாவே தெரியல. நீங்க மேட்ச்ல பாத்துருந்தா தெரியும், அவர் 50 போட்டது கூட கிரௌட் அவ்வளவு சைலண்டா இருந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த அந்த ரேஞ்சில தான் ஆடிட்டு இருந்தாரு. சோ இந்த பிளேயர்ஸ் தான் இன்னைக்கு எனக்கு மிக மோசமா ஆடின பிளேயர்ஸ். அதான் சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரி எடுக்கும்போது நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஓவர்ல முடிச்சிட்டாரு. அண்ட் அவர் ஹாரிஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஓவரவே அவர் ஸ்டார்ட் பண்ணது சரியில்லை. ஸோ எண்டில் ஒரு ஓவர் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அது தேவையே இல்லை, இருக்கவே தேவையில்லை. ஏன்னா 100 அகமதுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரில. இப்போவும் வந்து அஸ்வினுக்கும் இருந்துச்சுனாங்க. அஸ்வினுக்கும் அஸ்வினுக்கு யாரு ஒரு இருந்துச்சு. இருந்துச்சு, ஜடேஜாக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் தோணுச்சு. இன்னைக்கு நிறைய பவுலர்ஸ் 6 பவுலர் எடுத்தாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ரொட்டேஷனே தப்பு. ரச்சின் ரவீந்திராவும் விஜய் சங்கரும் டீம்ல இருக்காங்க. 2 பேருமே பவுலிங் போடலாம். ஸோ அவங்க இருக்கும் போது ஒன்னு அஸ்வின் உட்கார வைக்கணும், ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா யூஸ் பண்ணலாம். இல்லை ஒன்னு அஸ்வின் உட்கார வைக்கணும், இல்லைன்னா வேற ஒரு நல்ல பவுலர் சீம் பவுலர் எடுத்து வரணும். கம்போஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் எடுக்கலன்னு தெரியல. அது வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வச்சிருந்தா இன்னும் டீம் செலெக்ஷன்லேயே கொஞ்சம் தப்பு தான். ஸோ கேப்டன்சி தான் ருத்ராஜ் கொஞ்சம் எனக்கு ப்ளேம் பண்ணி தான் ஆகணும். பவுலிங் ரொட்டேஷனால இன்னைக்கு கொஞ்சம் வருஷத்து பிளேயர் அவர் தான் தோணுச்சு எனக்கு. பேட்டிங்ல ஃபெயில் ஆனாரு, பட் கேப்டன்சில இன்னைக்கு கொஞ்சம் ஃபெயில் தான். மற்றபடி யாரெல்லாம் திட்டக்கூடாது, எல்லாருமே கண்ட்ரைவா தான் ஆனாங்க இன்னைக்கு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா இது என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம தான் ஆடினாங்க 4 மேட்சும். இந்த மேட்ச் ரொம்ப நல்லா அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ருத்ராஜ் அவுட் ஆனா காலியே அப்படின்னு போனாங்க. சிவம் துபே அதே மாதிரி தான், ஹாரிஸ் சொன்ன மாதிரி மெயின் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கு அடுத்த வர பிளேயர்ஸ் வந்து இன்ஃபார்ம்ல இருக்கணும். அவங்களும் ஃபார்ம்ல இல்லை, மெயின் பிளேயர்ஸும் ஆடலாம், என்ன பண்றது, முடிஞ்சு. அதான் ஓவராலா இன்னைக்கு ஆக்சுவலா ருத்ராஜ் கொஞ்சம் சேடா தான் இருந்தார். இன்டர்வியூல பார்த்தேன், புலம்பிட்டாரு. மன உளைச்சல் ஆளாயிட்டாரு. மன உளைச்சல் தாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நம்ம டீம்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஓவர்டன் ஒரு 6 அடிச்சாரு. ஸோ அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா திரிபாதி, இன்னொருத்தவங்க யாரு, அவன் பேர் வந்துச்சு எனக்கு, ஹூடா, அவங்களுக்குலாம் வந்து 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஹிட்டிங் இன்னைக்கு யாருமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஹிட்டிங்கே யாருமே இல்லை, என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் ஸ்குவாட்ல ஒன்று பார்த்துக்கலாம். அண்ட் ருத்து வந்து அந்த ஷார்ட் பீட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 2 மேட்சுமே சிமிலர் ஷாட்டா தான் வந்து எடுத்து கையில கொடுத்துட்டு போறாரு. இல்ல அட்லீஸ்ட் அந்த பால் கிரவுண்ட் ஷாட் ஆடிட்டு அடுத்த பால் அடிக்கலாமே, அந்த பேஷன்ஸ் எதுவுமே இல்லையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணும். ஏன்னா டீமே பேட்டிங்ல வர்ஸ்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இவரு கேப்டனா வந்து கொஞ்சம் அதை நான் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ, என் மேல என்ன ஃபால்ட் இருக்கும்னு நினைச்சிட்டு போன மேட்ச் பண்ண தப்ப திருப்பி பண்ணாம நான் கொஞ்சம் அந்த ஷாட்டை வந்து கிளியர் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வர பினிட் பேட்ஸ்மேன் எல்லாம் எல்லாருமே என்னமோ நீ சொன்னதுதான், துபே வந்து ஒரு 6 தான். அதாவது இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 6 அடிச்சு நான் வெளில போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பால் வந்து விட்ட 6க்கு அந்த டச்சுக்கு இன்னொரு பால் என்ன பண்ணிருக்கணும், அடுத்த பால் மதிச்சு சிங்கிள் தட்டுருக்கலாம், இன்னொரு பால் லூஸ் பால் மாட்டோம். சென்னை மொத்தமே 2ஓ 3ஓ 6ஓ தான் அடிச்சிருக்காங்க. பட் அவங்க 8 6 அடிச்சிருக்காங்க டிசி. அதுதான் நீ சொன்ன மாதிரி போன மேட்சும் அப்படிதான் அவுட் ஆனாங்க. 4 மேட்ச் இப்படிதான் அவுட் ஆனாங்க. 6 அடிச்சு அடிச்ச மாதிரி திருப்பி 6 அடிக்க போய் அவுட் ஆறானுங்க, தெரியல. அதுதான் சொல்றேன், அது பாலுக்கு ரெஸ்பெக்ட் தரணும். ஈஸியான பால் வந்து அடிக்கணும். நீ கஷ்டமான பால் அடிக்கணும்னு பார்த்தா அது கேட்ச் தான் போகும். நீ வந்து 6 பாலுக்கு அடிக்கிறதுக்கு யுவராஜ் சிங் கிடையாது நீனு. அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்பெல்லாம் வந்து எல்லாருமே வேற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாலுக்குமே யோசிச்சு போடுறாங்க. ஸோ கண்டிப்பா மாட்டோம். இப்போ ஓவருக்கு 2 பால் மாட்டோம். நீ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எல்லா பாலும் 6 அடிக்கணுங்கிற மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் வரக்கூடாது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க?
பாயிண்ட் அது பண்ண வந்து டெஸ்ட் இல்லைன்னு கான்பிடன்ஸ் நினைக்கிறீங்களா? இது அவங்க கான்பிடென்ட்ரா. கூட ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சனே ஒரு வெறி. ஓகே அடுத்த இல்ல பால் நம்ம ஆக்சுவலா வந்து அடிச்சணும் அப்படின்னு. பவுலர்ஸ் இமீடியட்டா உஷாராயிடுறாங்க. அது அதுக்கேத்த மாதிரி மட்டும் அவங்க இல்லாம போட்டுடுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பேட்ஸ்மேனோட மைண்டை ரீட் பண்ணிடுறாங்க பவுலர்ஸ். ரெண்டாவது கூட இருக்க அவங்க கூட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவன் அடிக்க மாட்டான்னு சொல்லி இவன் அடிக்கணும் அப்படி அடிக்கிறாங்களோ எனக்கு தோணுது. கரெக்ட். அதுவும் இருக்கு. எல்லாருமே அதுவும் ஒரு அப்படிதான் ஒன் ஆஃப் த ஆடுறாங்க, ரீசன் தான். என்னன்னே தெரியல. ஆதி சிம்பிள். நம்ம என்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த 6 ஓவர் யூஸ் பண்றோமோ, எப்ப வந்து அந்த ரச்சினும் அன்னைக்குதான். கூட கான்வேவோ இல்ல ருத்துவோ கூட நிக்கிறாங்களோ, அப்பதான் வந்து பின்னாடி பேட்ஸ்மேன் கான்ஃபிடண்டா ஆடுவாங்க. அது வரைக்கும் இவங்க ஆட மாட்டானுங்க. ஏன்னா 3 விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பவர் பிளே அந்த பயத்திலேயே வந்து தான். பேட்டை விடாம இங்கேயே வச்சுக்கிறானுங்க. சிங்கிளா தட்டிட்டு இருக்கானுங்க. விஜய் சங்கர் என்ன ஆனாரு அவரு? என்னமோ பாட் இங்கேயே வச்சுக்கிறாரு. அடிக்க ட்ரை பண்றாரு. கீழே மேல ஏதாவது ஒரு போதா, ஏதாவது ஒரு 2 பால் போதா மேல. அவர் ரெண்டாவது பாலே அவுட் ஆயிருக்கணும். 2 பாலே ஆமா. அவுட். அது அவுட்ராது, பிளம்டாது சிக்கு. விட்டாரு. நல்ல வேலை எதுவும் இதுக்கு போல, எல்பிக்கு போல. ஏதோ பரவாயில்ல. தோனி வந்து கன்றாவே திட்டுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க தோனி ஆச்சு 30 நாள் தான் ஸ்கோர் இவ்வளவு வந்திருக்கு. இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. சோ தோனிக்கு அப்புறம் யார் பேட்ஸ்மேன் இருக்கா சொல்லு? இன்னைக்கு ஸ்குவாட்ல விஜய் சங்கரும் தோனி அதெல்லாம் இல்ல. ஆடுறதுனால ஸ்கோர் எதுவும் வந்தது. ஒரு விஜய் எக்ஸ்ட்ரா சங்கர் பேட்டர் பிச்சை போட்டாங்க. 4 ம். கேட்ச் போட்டு பிச்சை போட்டானுங்க அவனுங்க. அதுதான் சொல்லணும். ஸோ வந்து சத்தியமா டிசப்பாயின்மெண்ட் தான். இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுதான். ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். சோ இது வந்து நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தான் சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்க வந்து தோனியை வந்து அது அவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாமே முடிஞ்சு, அவரோட மொத்த விஷயத்தை இறக்கிட்டாரு. சோ அவரை பத்தி நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே நம்ம வருஷ கணக்குல போகும். சோ தோனியை பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. சும்மா தோனி எதுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு. இன்னைக்கெல்லாம் அவர் வந்து ஜடேஜா போட்ட த்ரோவெல்லாம் எவ்வளவு ஸ்பீட் இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. சோ அவர் ஃபிட் அதெல்லாம் டோட்டலா மாத்திருங்க. தோனி இல்லைன்னா ஃபியூச்சர் என்ன, அதை பத்தி யோசிங்க. சோ மத்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? சோ அவர் கான்ட்ரிபியூஷன் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றே எனக்கு தெரியல. சோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு, ஸ்டாப் பிளேமிங் தோனி. எனக்கு அந்த ஒரு விஷயம் தான். சும்மா வந்து தோனி இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாருன்னு சொல்றத நிப்பாட்டிட்டு, சோ மத்த பிளேயர்ஸ் மேல கிரிட்டிசம் வைங்க, அவங்கள பத்தி யோசிங்க, ஃபியூச்சரை பாருங்க. சும்மா அந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன். சிம்பிள் அவ்வளவுதான். மச்சான். ஒண்ணுமே இல்ல. 365 டேஸ் வந்து 1 இயர் ஃபுல்லா யார் ஆடுறா? தோனி ஆடி முடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு இந்தியன் டீம்ல இருந்து. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் டெய்லியுமே ஆடுறாங்க. இவர் வந்து ஜஸ்ட் இல்ல ஐபிஎல் அதுதான் கரெக்ட். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பண்ணிட்டு தோனி வந்து நமக்கு வந்து ஈஸியா பண்ணி கொடுத்திருக்காரு எல்லாமே. சோ ஈஸியா நம்ம பிளே ஆஃப் போயிருக்கோம். எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா அவர் காட்டிட்டாரு அவர் தலைமையில இருக்கும் போது. பட் ஒன்ஸ் அவர் இல்ல அப்படின்றது போது இதுதான் ரிசல்ட். இதுதான் உண்மையான டீம் அவர் இல்லைன்னா. சோ அவர் கேப்டன்சி டோட்டலா வேற. அதை வந்து ருத்து கிட்ட அப்படியே எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு. சோ அந்த விஷயத்த மாத்திக்கணும். அது ஆக்சுவலா அதை So, பத்தி மத்த சில பேர் players பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பழைய பிளேயர்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டோம், அஸ்வின் சில பேரை கொண்டு வந்ததுனால அது ருத்ராஜ் கேப்டன் செட் ஆகுது, செட் ஆகாதோன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. இப்போ என்னன்னா அவரே ஒரு ஃபுல் டீம் ஸ்கிராச்லேருந்து ஃபார்ம் பண்ணாதான் அவர் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ உண்மையா என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிளெமிங் என்ன யோசிக்கிறான்னு தெரில எனக்கு. ஏன்னா அவர் தான் ஸ்குவாட் டிசைட் பண்ணுவார், கேப்டனோட சேர்ந்து அவர் தான் பண்ணுவாரு. வாட்எவர். எனக்கு இந்த சீசன் வந்து சென்னை ஏதாச்சும் பண்ணணும்னா அவங்க பவர் பிளே ஆடியே ஆகணும். இல்லைன்னா ஸ்டில் அவங்க வந்து கீழே தான் போயிட்டு இருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போலாம். கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ அடுத்த மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 18th மேட்ச். ஸோ பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சஞ்சு சாம்சங் எல் வந்து கிளாசிக்கோ. ரிட்டர்ன் கேப்டன் இஸ் பேக். சஞ்சு சாம்சங் வந்து ரிட்டர்ன் கேப்டன் இஸ் பேக்குங்கிற மாதிரி வந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின் பை 50 ரன்ஸ். அது சும்மாவே கிடையாது. பட் இன்னைக்கு செம டென்ஷன் ஆயிட்டார் அவுட் ஆயிட்டு. பேட்டை தூக்கி வச்சிருந்தாரு, சுத்துது பேட். சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் நீ சொன்ன போன மேட்ச் எக்ஸாம்பிள் தான். சரியான ஸ்டார்ட், செம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஆருக்கு போட்டு போலாம். ஜெய்ஸ்வாலும் நீங்க பேக் டு ஃபார்ம். அண்ட் சஞ்சு சாம்சங் சரியான ஃபார்ம்ல இருந்தாங்க. அண்ட் பராக் 43 அப்படியே பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே அடிச்சாங்க நீங்க அவங்க டீம்ல. பராக் பத்தி ஒண்ணு சொல்லி ஆகணும். அவனா பெரிய புடிங்கி மாதிரி போன் எடுத்துட்டு போன் தூக்கி போடுறாரு. வாட்ஸ் த பிஹேவியர்? என்னடா பிஹேவியர் அதெல்லாம்? 2-3 மேட்ச் தான் கேப்டன் ஆயிருக்க, கப்பு கூட அடிக்கல. நீ இதுக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா நீ உள்ளெல்லாம் போயிட்டு கப்பு அடிச்சா என்ன திமிர் ஆடு. ஸோ ஓகே, அதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் போச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா மிடில்ல வந்து மேக்ஸியும் வதேராவும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்தாங்க.
அகைன் வந்து லாஸ்ட்ல வந்து லோ ஆகி தோத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா என்னோட சம்மரியா இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்ப ஹாரிஸ் கிட்ட கேட்போம். ஹாரிஸ், உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஓவராலா இந்த மேட்சை பார்த்தோன்னே? ரெண்டே விஷயம் தான். பவர் பிளேவில் அங்க டாமினேட் பண்ணாங்க, இங்க பண்ணல. சோ அதுலயே தெராஸ் போட்டு பாத்துடலாம். ராஜஸ்தான் மேல போயிட்டாங்க. சோ இவ்வளவுதான், சிம்பிள். இந்த இந்த அந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஆடினவங்க ஆடாதவங்க. சோ இதுலயே மேட்ச் டிசைட் ஆயிருது. சோ அந்த போயிட்டு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் விட்டது இந்த சைடு பூந்து விளையாண்டாரு. இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஆனாரு. அவரோட பேட்டிங்ல பார்க்க முடிஞ்சது. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இட்ட ஆடிட்டே இருந்தாரு. சோ 67 ரன். சோ அதுலயே வந்து ஓப்பனிங் செட் பண்ணிட்டாரு. ஓப்பனிங் செட் ஆயிடுச்சுனாலே அடுத்து கான்ட்ரிபியூஷன் பாருங்க, வரிசையா ஆடினாங்க. பேட்ட பராக்கெல்லாம் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. ஆக்சுவலா 25 பாலுக்கு 42 நாட் அவுட் வேற. சோ அவர் ஆடிட்டாரு. இதுவும் சொல்லி ஆகணும், துருவ் ஜுரேல் 5 பாலுக்கு 13. அது வந்து பார்த்தேன் பார்த்தேன். பினிஷிங் பயங்கரமா பண்ணாரு சீரியஸா. சோ இந்த கான்ட்ரிபியூஷனால அவங்க 205 ரன் அடிச்சிட்டாங்க. பட் பஞ்சாப் வந்து ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் பாத்தீங்களா, ஓப்பனிங் விக்கெட் போயிடுச்சு. ஐயர் பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சு. அவங்களால எடுத்துட்டு வரவே முடியல. பட் ஸ்டில் மேக்ஸியும் அந்த வதேராவும் கொஞ்சம் உயிர் கொடுத்தாங்க. பட் அது நீடிக்கல. சோ அங்கேயே போயிடுச்சு. சோ பவர் பிளேல வின் பண்ணனால மேட்ச்லயே வின் பண்ணிட்டாங்க ஆர்ஆர். ஓகே, ஆதி உன்னோட சம்மரி சொல்றேன். அதுதான் ராஜஸ்தான் வந்து சிஎஸ்கே கூட வின் பண்ணதுல ஒரு கான்ஃபிடன்ஸோட உள்ள வந்திருக்காங்க. வந்து சேட்டன் திருப்பி கேப்டன் ஆனோடனே பவுலிங்லயே தெரிஞ்சு, லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் பிளானிங்கா போனாங்க இன்னைக்கு. பராக் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் போனாங்க. கொஞ்சம் பிளானிங்கா போனாங்க. அதோட பேட்டிங்ல வந்து ஜெய்ஸ்வால் திரும்பி வந்ததுலாம் ஒரு பாசிட்டிவ் தான் அவங்களுக்கு. அதான் வந்தோடனே ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான், இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலே போதும். அந்த டீம் வந்து பார்க்கவே நல்லா இருக்கும். அதுதான் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ ஓவராலாக கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த லாஸ்ட் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. அடுத்த மேட்ச் திருப்பி வந்துடுவாருன்னு தோணுச்சு. கம்பேக் மேட்சா இருக்கும் அடுத்த மேட்ச். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து யார சொல்லுவீங்க? ஆதி வேணா, நம்ம ஹாரிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். பெஸ்ட் பிளேயர். சோ இன்னைக்கு நான் ஒரு பவுலர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சும்மா போறவன, சூப்பர். அப்படியே அந்த சைடு ஓரமா போயிட்டு இருந்த ஒருத்தவனை புடிச்சு கையில ஃபார்ம்ல கொடுத்து விட்டு லாஸ்ட் மேட்ச்ல, இந்த மேட்ச்ல அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், வாப்பா. ஃபார்ம்ல ஏத்தி விட்டது நம்ம சிஎஸ்கே தான், சரியா? இப்போ அவர் போடுற பவுலிங் பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 3 விக்கெட், 24 ரன் தான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு. அது ஒரு மெயின் பெர்ஃபார்மன்ஸ். அதனாலே வந்து அவங்க பஞ்சாப் ஆள முடியல. அவரே விக்கெட் எடுத்துட்டாரு எல்லாத்தையும். சோ அவரை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டார் பிளேயர்னே சொல்லுவேன் இன்னைக்கு மேட்ச்ல. சோ செகண்ட் வந்து ஜெய்ஸ்வால். ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் இன்னைக்கு சூப்பரா இருந்தது. ஓப்பனிங் அவர் செட் பண்ணனாலதான் பின்னாடி இருந்தவங்க எல்லாம் நல்லா ஆடினாங்க. சோ ஜெய்ஸ்வால் அண்ட் துருவ் ஜுரேல் லாஸ்ட் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் நல்லா ஆடினாரு. பட் துருவ் ஜுரேலோட அந்த 13 ரன் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தெரிஞ்சது. ஏன்னா அந்த 13 தான் 200 பிளஸ் தாண்டனால அந்த டோட்டல் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. சோ அதனால இந்த 3 பிளேயர்ஸ் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸா சொல்றேன். ஓகே ஓகே, ஆதி உனக்கு சொல்லு டப்புன்னு. அதுதான் ஜெய்ஸ்வால் ஒன்று, அவர் பேக் டு ஃபார்ம் வந்து பெரிய பிளஸ். ஆர்ச்சர் வந்தாரு. இந்த மூணாவது வந்து நான் இவரை சொல்லணும், சந்தீப் சர்மா சொல்லணும். இன்னைக்கு சூப்பராக போட்டார். அண்டர் ரேட்டட் பிளேயரு, இன்னைக்கு சூப்பராக போட்டார். ஸோ இந்த 3 பேர் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ராஜஸ்தான் சைட்ல இருந்து. ஸோ ராஜஸ்தான் திருப்பி ஓகே ஃபார்ம் வந்துட்டாங்க ஓவராலா. பார்ப்போம் அடுத்த 3 மேட்ச் வரைக்கும் போதும். ஓகே, டன். ஓகே, நான் வந்து என்னோட பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வாலும் சாம்சங்கும் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங் ஒரு என்னதான் நீ ஒருத்தவன் 40 அடிச்சாலும் கூட ஸ்டாண்ட் இருந்தாதான் வந்து அந்த பூஸ்டப்பும் இன்னும் எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து போட்டு இந்த பக்கம் அடிச்சா நானும் இந்த பக்கம் அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வெறி கொண்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கே வந்து 2 பேரும் சொல்லுவேன். அண்ட் ஆர்ச்சர் மெயினா ஏன் சொல்றேன்னா 2 விக்கெட் ஓப்பனிங்லே. ஸோ அந்த பவர் பிளேல 2 விக்கெட் எடுக்கும் போது தான் இவங்களுக்கு பஞ்சாப்க்கு வந்து அந்த லோவா ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். தாண்டி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பவுலர் சந்தீப் சர்மா. நான் வந்து ஒரு மேட்சுமே நான் அவர் சொல்றேன். ஏன்னா ஒரு நல்ல எக்கனாமியோட சூப்பரா போடுறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே அவர் பிடிச்சிருக்கு சூப்பர் அவர்கிட்ட பவுலர். இருந்து. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால என்னோட பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இவங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, worst பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஸோ பிளேயர் ஆஃப் பிளேயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிகிரேன் ஆரம்பிப்போம். ஆதி. இன்னைக்கு யாரை திட்டுறதுன்னே தெரில. எனக்கு திட்டவும் மனசு வரல பெருசா. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆடினாங்கன்னு சொல்லவும் முடியாது. பட் வேற வழியே இல்லாம மார்க்கோ ஜான்சன் பெருசா ஆடல இன்னைக்கு பஞ்சாப் சைட்ல இருந்து. அது போக வந்து ஸ்டாய்னிஸ் ஆக்சுவலா இன்னும் ஃபார்ம் வரலன்னு நினைக்கிறேன். டானிஸ் இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ்.
எக்ஸ்பென்சிவா போனார், bowlingலயும் போனாரு, பேட்டிங்ல பெருசா பண்ணல. ஸோ இவங்க 2 பேரும் வரணும். சாய்னிஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபார்ம் வந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஏன்னா அவர் நல்ல பிளேயர், நிஜமாவே நல்ல பிளேயர். ஒரு ஒரு சுச்சுவேஷன் சூப்பர் அப்படியே பிளேயர். எடுத்துட்டு போற அளவுக்கு பிளேயர் அவர். ஸோ அவர் ஃபார்ம் வாங்கணும். இனி சொதப்பல் தான். ஆக்சுவலா இன்னைக்கு பஞ்சாப் சைட்ல இருந்தா பிக் பண்றேன். ஏன்னா பஞ்சாப் வந்து இந்த மேட்ச் தான் கொஞ்சம் சுமாரா தான் ஆடினாங்க. பட் நான் பெருசா அடிக்கல. பட் இருந்தாலும் ஓபனர் ஆர்யாவை நான் அடிச்சே தீருவேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் கொஞ்சம் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ இந்த மேட்ச் டக்கு ஃபர்ஸ்ட் பாலே டக்கு கோல்டன் டக்ல போறாரு. சோ அவர் வந்து ஓகே, அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலா நல்லா ஆடினாரு. பட் எல்லா மேட்சும் அவர் ஆடணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஆடணும்ல. டக்ல போறதெல்லாம் விஷயம். கண்டிப்பா லாஸ்ட் கண்டிப்பா மேட்ச் தான் அப்படி போறாரு. இந்த மேட்ச் டக்ல போறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த டீமுக்கே வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் எல்லா டீமுக்குமே. பட் அதுல டக்ல எல்லாம் போறது வந்து அங்கேயே அவுட் ஆகுங்க. சோ பவர் பிளேல அட்லீஸ்ட் 25 ரன் அடிச்சிருந்தாலுமே பெருசா தெரிஞ்சிருக்காது. டக்ல போனனாலே அந்த டீம் அப்படியே சாஞ்சிருச்சு. சாஞ்ச டீம்ல எந்திரிக்கவே முடியல, கொஞ்சம் கூட எந்திரிக்க முடியல. சோ அதனால ஆர்யா சொல்லிட்டு நான் பேட்டிங்ல இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு சுமாரா தான் ஆடினாங்க. சோ எல்லாருமே நான் கண்டிப்பா. சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாருமே வந்து மேட்சுக்கு மேட்ச் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ இவர் 2 மேட்ச் தொடர்ந்து நான் இப்படி ஆனனால அவரை நான் சொல்றேன். சோ பிக் பண்றது ஆர்யா. ஓகே ஓகே. என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பனிங் 2 பேருமே சொல்லுவேன். பஞ்சாப்ல ஆர்யாவும் சரி, சிம்ரன் வந்து 16 பால் சிம்ரன் 6. சாப்பிட்டிருக்காரு. ஓகேவா. பவர் பிளேயர்ல வந்து நீ 16 பால் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு ரன் போடணும்? 16 பால் 17, ஒரு ரன் தான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு. அதுவே வந்து டிசப்பாயின்ட் பண்ணி 16 பால் ஆடு இருக்கன்னா அதுக்கப்புறம் டச் சூப்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் நீ அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ அது ஒரு மைண்ட் ஃபாக். சேர் நம்ம வந்து எல்லா மேட்சும் குறை சொல்ல முடியாது. இந்த மேட்ச் ஏதோ போல்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அதுக்கு அடுத்த வர ஸ்டாயினிஸ் வந்து இவ்வளவு விக்கெட் போயிடுச்சு, அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்து கவனமா ஆடலாமே. அவருமே பாத்தீங்கன்னா ஒரு ரன்ல போயிட்டாரு. ஸோ இவங்களை நான் சொல்லுவேன். பவுலிங்லயுமே தெரியல ஸ்டாயினிஸ். எக்ஸ்பென்சிவ் 48, 4 ஓவர்ல 48 ரன். ஸோ இன்னும் 2 ரன் போட்டு ஆஃப் செஞ்சுரி போட்டுப்பாரு. அண்ட் செஹால் 3 ஓவர் போட்டு 32 ரன் செஹால். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியல. இன்னொரு ஓவர் கொடுத்தா எங்கேயோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே, முடிச்சிடலாமா? அவ்வளோதான். வேற ஏதாவது இருக்கா சொல்ல? முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல்ல வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்புறேன். சோ இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 4 டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. சோ அந்த 4 டீம் யாருங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப், இப்போ ஆர்ஆர், அப்புறம் வந்து எல்எஸ்ஜி, ஆர்சிபி. இந்த 4 டீம் வந்து கொஞ்சம் நல்லா ஷைன் ஆகுறாங்க. மீதி இருக்க 4 டீம் கொஞ்சம் கீழே இருக்காங்க. சோ அப்கமிங் மேட்சஸ்ல பாக்கலாம். நீ சொல்ற எப்படின்னா கப்படிச்ச டீம் எல்லாம் கீழே, கப்படிக்காத டீம் எல்லாம் போன மாதிரி வெரி எக்ஸைட்டிங் ஃபார் அப்கமிங் மேட்சஸ். அண்ட் பராக கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொஞ்சம் முடிச்சு விடுங்கடா. அவ்வளவு திமிரு கூடாதுடா அவனுக்கு. ரொம்ப டென்ஷன் பண்றாடா. அவனுங்க வந்து அவன் கால் தெரிஞ்சு காசு ஏதாவது செட் பண்ணி விட்டு கால் வந்து விழுந்துருமா நீங்க ஃபேனுங்கிற பேர்ல. இல்ல ஆக்சுவலா அவர் வந்து நெக்ஸ்ட் விராட் கோலின்னு பேசிக்கிறாங்க. அப்படியா? ஓகே ஓகே. இந்த திமிர்ல இருக்க கூடாதுடா. இந்த திமிர் இருந்தா கேம் அழிச்சிடும். ஒரு ரெஸ்பெக்டிங் ஒண்ணு இருக்கணும் கேமுக்கு. அது இல்லைன்னா காலி. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதி ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.